Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவும் போல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு ஃப்ரைடே எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் ஒரு 15 டேஸா வந்து என்னால் வீடியோ போட முடியல, சாரி ஃபார் தட். ஸோ கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் காட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தங்காட்டி வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்னையிலேருந்து நான் வந்து வீடியோஸ் ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து NISM சர்டிஃபைடு ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட், ஓகேங்களா. NISM சர்டிஃபைடு வந்து ஆயிருக்கோம். இப்போதான் ரீசெண்டாக 1 மந்த் முன்னாடி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணோம், நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு எப்படி வந்து இருந்துச்சு நாளை அப்படின்னு சொல்லி வந்தீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். நான் வந்து பியூரா ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட்னு என்னன்னு தெரியாதீங்க, நம்ம வீடியோ போய் பார்த்துக்குங்க. ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ட்ரேடிங் தான். ஸோ நான் வெறும் ட்ரேடிங் வியூ மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ண மாட்டேன், ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் வச்சு வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன், ஓகேங்களா. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நீட்டாக வந்து அனலிஸ்ட்குள்ள போயிடுவோம். ஸோ இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆகி உங்களுக்கு நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்தது. இப்போ ஓப்பன் ஆன வித்தின் செகண்ட்லேயே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் 18,281 வரைக்கும் கீழே போயிட்டு, ஸோ அங்கிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்னைக்கு ரேலின்னு சொல்லலாம். அதாவது ஸ்லோ ரேலி தான், பட் இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா 18,450 அப்படிங்கிற நம்ம ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு அங்கிருந்து லாஸ்ட் 15-30 மினிட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபால் ஆச்சு. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட் வந்துட்டு என்ன பண்ணோம்னா, நிஃப்டி ஃபர்ஸ்ட் ட்ரேடே வந்துட்டு மார்னிங்கே வந்து பண்ணிட்டோம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாமீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்துட்டு இதுல உங்களுக்கு ட்ரேட்ஸ் எல்லாம் இதுல உங்களுக்கு நான் வந்து என்னோட வியூஸ் எல்லாம் வந்து போட்டுருக்கேன் லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு. ஸோ புல்லிஸா நான் வந்துட்டு பேரிஸா நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு புல்லிஸ் ஆன் நிஃப்டின்னு சொல்லி நான் 940க்கு வந்து போட்டிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப் ஒன்று இருக்குது, இது வந்து ஃப்ரீ குரூப். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி இந்த ஃப்ரீ குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ புல்லிஸ் ஆன் நிஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து நான் கால் சைடு வந்து ட்ரேட் கொடுத்துருந்தேன். ஸோ ட்ரேடு வந்து இந்த ப்ரீமியம் குரூப்ல கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்துட்டு கால் சைடு வந்து மார்னிங்கே கொடுத்துருந்தோம். 18,300 சொல்லி 106 85 ஸ்டாப் லாஸ் போட்டு 130 சொல்லியிருந்தோம். 130 வந்துட்டு உங்களுக்கு அழகா டார்கெட் அச்சீவ் ஆயிட்டா. ஸோ அதுலயே வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா ப்ராஃபிட் புக் பண்ணி நம்மளுடைய குரூப்லயே போட்டிருந்தாங்க. ஒரு மெம்பர் வந்துட்டு 6,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னொரு மெம்பரு நான் வந்துட்டு 4,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொரு மெம்பர் 2,800 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குரூப்ல கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்குமே ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இருந்துச்சு, பட் நான் வந்து ட்ராக் பண்ணவே இல்லை. ஸோ ஈவினிங் உங்களுக்கு ஒரு 2:30 காட்ட, ஆஃப்டர்நூன் சாரி ஈவினிங் சொல்ல ஆஃப்டர்நூன் 2:30 காட்ட நான் வந்து இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு மெசேஜ் போட்டிருந்தேன், எக்ஸ்பெக்டிங் ரிவர்சல் ஃப்ரம் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியில வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக 250 போது அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆனேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு இந்த ஃபால் இருக்கு பாத்தீங்களா, 100 பாயிண்ட்ஸ் ஃபால். ஸோ 250 வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லி இங்க ஒரு ட்ரேடு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்து நான் காமிக்கிறேன். ஸோ ப்ரீமியம் குரூப்ல வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடு யாராவது ட்ரை பண்றீங்கன்னா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி இந்த 44,000 புட்டு. ஸோ உங்களுக்கு வந்து என்ட்ரி 225, ஸ்டாப் லாஸ் வந்து 190, 300 வந்து டார்கெட் சொல்லியிருந்தோம். 290 வரைக்கும் போயிருந்தா, அதாவது 75 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருந்து. ஸோ அதுவுமே வந்துட்டு நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 5,000 ஒரு மெம்பர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்துட்டு 4,300 ருபீஸ் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மெம்பர் வந்து 1,200. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறது மூலமா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல இந்த மாதிரி நான் அப்டேட்ஸ் எல்லாம் போடுவேன். ஸோ கொஞ்சம் டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரேட்ஸ் கூட வந்து ஃப்ரீ ட்ரேட்ஸ் கூட வந்து கொடுப்போம். ஸோ அதே வந்து ப்ரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்துட்டு 225 இந்த மாதிரி சொல்லி என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஃபுல்லா கிளியர் கட்டா வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ எவ்வளோ நேரம் வந்து ஹோல்டு பண்ணலாம், நீங்க க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெய்லி P&L வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மந்த்லி P&L மந்த்லி வந்து நான் வந்து லாஸ்ட் மந்த் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணேன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு அந்த 2 ட்ரேடும் சேர்த்து 8,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்தா என்னுடைய இதுதான் வந்து என்னுடைய ஜீரோதா இது அக்கௌண்ட். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணோம், 8,500 இதுல ப்ராஃபிட். ஸோ ஃபின் நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பைரிங்காட்டி இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நம்ம பாத்துருவோம். இது வந்து கடைசி வீடியோ கடைசியில வந்துட்டு செல்லிங் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். இப்போதைக்கு நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டில அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு நிஃப்டில வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
நிஃப்டி 1 hour டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 1 hour டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சேனல் பேட்டர்ன்ல வந்து போயிட்டு இருக்கா. ஹையர் ஹை ஹையர் லோ கிரியேட் ஆகி ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியுதா. ஸோ இந்த ஹையை டச் ஆயிட்டு நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஒரு வேளை ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஹையை வந்து டச் ஆயிட்டு 18,500 டச் ஆயிட்டு மறுபடியும் வந்து இந்த லோ 18,250 இருந்து உங்களுக்கு மறுபடியும் ஹை போற சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூவா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லாஸ்டா வந்து இந்த 2 கேண்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்திருக்கு இந்த ஹைல இருந்து. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு 18,250 அப்படிங்கிற லெவலை வந்துட்டு டச் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் வரும்போது நாளைக்கு வந்து பையிங் இருக்கலாம். நீங்க இங்க வந்துட்டு உங்களுக்கு பையர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க இந்த ஜோன்ல. அதாவது 18,250 டு 18,220 இந்த ஜோன்ல வந்துட்டு பையர்ஸ் நாளைக்கு ஆக்டிவா இருக்காங்க. ஸோ ஒருவேளை இங்கிருந்து பையிங் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வரலைன்னா இங்கிருந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனானா நாளைக்கு இங்கிருந்து ஃபாலோ ஆகலாம். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு 2 டைம் சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்க. ஒன்று உங்களுக்கு 2 டைம். ஸோ நாளைக்கு இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கலைன்னா இங்கிருந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகலாம். இங்கிருந்து ஃபாலோ ஆச்சுன்னா 18,200 அண்ட் 18,100 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து அல்டிமேட் ட்ரேடிங் பிளான் வந்து நாளைக்கு இதுதான். ஸோ எப்போ 18,250 இருந்து சப்போர்ட் இது வந்து ஒரு முக்கியமான ஜோன். நாளைக்கு 18,250 வச்சுன்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறானா இல்ல இங்கிருந்து ஃபாலோ ஆறானான்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கணும். ஸோ சப்போர்ட் எடுத்து போனானா நாளைக்கு கால் சைட் ட்ரை பண்ணுங்க. இங்கிருந்து ஃபாலோ ஆனானா புட் சைட் ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி உங்களுக்கு எப்படி பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கானா இல்ல உங்களுக்கு நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நம்ம பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நாளைக்கு உண்டான கேப் ஓப்பனா கேப் டவுன் ஓப்பனா. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து இப்போதைக்கு 20 பாயிண்ட்ஸ் அதாவது ஃபிளாட் ஓப்பனிங் தான் வந்துட்டு குறிக்குது. ஸோ ஃபிளாட் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபாலோ ஆனா இங்கிருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாருங்க. ஸோ ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகி அப்படியே அங்கிருந்து உங்களுக்கு மேலே போனானா ஒரு புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆகி உங்களுக்கு 18,550 இருந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அங்கிருந்து வந்து ஃபாலோ ஆகலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு சொல்லி பாருங்க கீழே உங்களுக்கு டவுன் சைடு. இல்லையா இந்த பேட்டர்னுக்குள்ளாரையே நாளைக்கு வந்துட்டு அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு சைடுவேஸா அப் ட்ரெண்டா போறதுக்கு நிஃப்டி வந்துட்டு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணீங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்த்துருவோம். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பியூரா பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு அனாலிசிஸ் தான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கேண்டில்ல எவ்வளவு பையர்ஸ் செல்லர்ஸ் வராங்க, உங்களுக்கு டைவர்ஜன்ஸ் வருதா அப்படின்னால நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து வியூ மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றங்காட்டி உங்களுக்கு வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் படி இது நடக்கிற சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். பட் லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு உங்களுக்கு அக்யூரேட்டா இந்த ஒரு கேண்டில்குள்ள எவ்வளவு செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 1K டெல்டா வந்து அதாவது டெல்டாவோட பிரைஸ் ஆர்டர் ஃப்ளோ அனலைசர் சொல்ற வேர்ட்ஸ். ஸோ டெல்டா வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு செல்லர்ஸ் வந்திருந்தாங்க இந்த இடத்துல நீங்க புட் போய்க்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு நான் வந்து டெலிகிராம் குரூப்ல சொல்லுவேன். ஸோ நீங்க ஒருவேளை ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட கோர்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கோர்ஸ் வந்துட்டு வீடியோ கோர்ஸ் இருக்கு. 3,000 rupees தான். பட் நீங்க வந்து ஒர்த்தான கோர்ஸா இருக்கும். உங்களுக்கு யாருமே வந்து சொல்லி தர மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பேட்டர்ன்ஸ் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒர்த்தான கோர்ஸ். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் பத்தி வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 13+ வீடியோஸ் இருக்கும், லைஃப் டைம் ஆக்சஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க பேங்க் நிஃப்டி வந்து போய் எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிலேயும் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு அங்கேயே இருக்கான் கரெக்டா. பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிட்டு கரெக்டா அந்த இடத்துல வந்து சஸ்டைன் ஆகிருக்கா. நாளைக்கு வந்து ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 44,300 இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு மறுபடியும் சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ 44,300 தான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுலயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்குவோம் நம்ம. ஸோ அது போக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு பிரேக் பண்ணானா புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எஃப்ஐஐஸ் வந்து பையிங் மோட்ல இருக்காங்க. 1000 crore இன்னைக்கு வந்து 1600 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணானா ஸோ ஸ்மால் ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். 43,300 800 வரைக்கும். 800 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு கீழே போச்சுன்னா 600 வந்துட்டு நீங்க செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு ஃபர்ஸ்ட் பிளான். ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு பிரேக் பண்ணானா
ஃபர்ஸ்ட் டார்கெட் 43,800. ஸோ இந்த எல்லோ லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்தது வந்துட்டு 43,600 வந்து செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ எப்போ இன்னைக்கு வந்தால் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு 43,000 சரி வெயிட் பண்ணுங்க 43,900 வந்துட்டு பிரேக் பண்ணுறாங்க. 43,897 பிரேக் பண்ணி உங்களுக்கு கீழே போனால் 43,800 அண்ட் 43,600 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு 44,240 தான் வந்துட்டு ஆஸ் பர் ஃபிப்னாச்சி வந்து ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதுதான் வந்துட்டு மேலே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி ஃபாலோ ஆகலாம். ஸோ அதுக்கும் மேலே வந்துட்டு போச்சுன்னா உங்களுக்கு ஆல் டைம் கையில் இருக்குங்காட்டி ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் நம்ம ஃபிப்னாச்சி படி தான் வந்துட்டு பிவோட்ஸ் படி நம்ம ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்க வேண்டியதா. ஸோ மேலே இருக்க இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸாக வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ ஏன்னா வந்து புது லெவல்ஸ் தான் இல்லை ஆல் டைம் ஹை இருக்குங்காட்டி எந்த இடத்துல இருந்து வேணால் ஃபால் ஆகலாம். ஸோ ஆல்ரெடி சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் இல்லாதங்காட்டி இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வரும்போது வந்து நம்ம அந்த இடத்துல எப்படி ப்ரைஸை வந்து ஆக்ஷன் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்போ இந்த 44,300 பிரேக் அவுட் பண்ணாலும் 44,578 வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கியோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இப்போ ஹோல்டிங்ல இருக்க இந்த ஃபின் நிஃப்டி வந்துட்டு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு 231 பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேட், இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேட், ஸோ ஃபின் நிஃப்டிலேயே ஒரு 194 ப்ராஃபிட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் டே தான். ஸோ இதில் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு அனாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி அனாலிசிஸ் உங்களுக்கு டூ மோர் வித் ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்தீங்கன்னா இது வந்து சென்சிபிள். இதில் வந்துட்டு இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஃப்ரைடே போட்ட ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு எனக்கு 2,000 நாளைக்கு லாஸ் ஆனால் 2,000, அதே வந்து ப்ராஃபிட் வந்தால் 5,900. ஸோ அது எப்போனா 19,400 நாளைக்கு வந்து எனக்கு க்ளோஸ் ஆனானா எனக்கு வந்துட்டு 5,900 வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் வரும், அதாவது மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். நான் வந்து இது ஹோல்டு பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்கேன். ஏன்னா வந்து இன்னைக்கு லாஸ்ட் 30 மினிட்ஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை டச் பண்ணங்காட்டி நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகலாம். பேங்க் நிஃப்டி ஃபால் ஆச்சுன்னா கம்பல்சரி ஃபின் நிஃப்டி ஃபால் ஆகும். ஸோ போஸ் ENX அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து செல்லிங் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இதையும் வந்து நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார எனக்கு இருந்தால் நாளைக்கு ப்ராஃபிட் 19,552 to 19,325. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார எந்த இடத்துல எனக்கு க்ளோஸ் ஆனாலும் நாளைக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரேக் ஈவனும் வந்து 549 to 325 ரேஞ்சுக்குள்ளார எனக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ நல்ல ஒரு ரேஞ்சு தான். 40% ப்ராபபிலிட்டி இருக்குது. சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீஸ் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ட்ரேடோட ஃபீஸு ட்ரேடும் வந்துட்டு நல்ல நல்ல ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.